பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, மேஷம் வந்து செவ்வாயுடைய வீடா வருது. ஓகேவா? செவ்வாயோட வீடு அப்படின்றதுனாலே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாடியில வந்து அந்த ஒரு ஹீட்டு, ஒரு எனர்ஜி அதிகமா இருக்கிறது, அந்த மாரியான ஒரு விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். காம உணர்வும் கொஞ்சம் அதிகம் கொண்டவர்கள் தான் மேஷராசிக்காரர்கள். ஸோ பேசிக்கலி இவங்க வந்து எந்த மாரியான ஒரு ஒரு பார்ட்னர் வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஆக்டிவ் பர்சனாலிட்டியாக இருக்கணும். நல்ல ஒரு ஃபிசிக் இருக்கணும் முக்கியமா. ஏன்னா இவங்களும் கொஞ்சம் வந்து அதை மெயின்டெயின் பண்ணக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். ஸோ நல்ல ஃபிசிக்ஸ் அந்த ஒரு ஃபிசிக் இருக்கணும். பாடியுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கணும். கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் தான் அவங்களுடைய 7ஆம் இடம் வருது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து காதல் வரும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அன்பு வந்து ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கக்கூடியவர்களும் இவர்கள் தான். அந்த அன்பு நல்லா கிடைக்குதுன்ற பட்சத்தில வந்து நிச்சயமா இவர்களுக்கு காதல் ஏற்படும். ஓகே. இவங்க வந்து காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ட்ரி ஆயிட்டாங்க. ஒரு பார்ட்னரையும் அட்ராக்ட் பண்ணுறாங்க. இவங்க எப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இவங்க ரொம்ப கோவக்காரங்க தான். பட் இவங்க வந்து இந்த லவ் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு துடிதுடிப்பாக இருக்கிறது, ரொம்ப ஸ்பிரிட் அந்த அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. கொஞ்சம் ஃபன்னியாக பேசுறது, சில சில நேரத்தில்